கிறிஸ்துவ குடும்பங்கள் சமூகங்கள் விவிலிய மதிப்பீடுகளுக்கு பிப்ளிக்கல் வேல்யூ முன்மாதிரிகளாக விளங்க ரோல் மாடல்ஸ் பிற குடும்பங்களுக்கு அறைகூவல் விடுக்கின்ற மையம் சென்டர். குடும்பம் என்பது சமுதாயத்தின் ஓர் அலகு, எ யூனிட் இன் த சொசைட்டி என்பதால் ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குகின்ற வளர்த்தெடுக்கின்ற நிறுவனம், இன்ஸ்டிடியூஷன் ஃபார் நியூட்டரிங் அண்ட் ஃபார் கிரியேட்டிங் ஹெல்த் சொசைட்டி. வலுவான குடும்பம் வலுவான நாட்டை உருவாக்கும். மக்களுடைய வாழ்வையும் உலகத்தையும் வடிவமைப்பதற்கு பெற்றிருக்கின்ற செயல்முறை இயக்கம், டைனமிக் ஃபோர்ஸ். விண்ணரசுக்காக இறைவன் பயன்படுத்துகின்ற சிறப்புக்குரிய கருவிகள், ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இறைவன் பயன்படுத்துகின்ற திறன் வாய்ந்த கருவிகள், ஸ்ட்ராட்டஜிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். குடும்பங்கள் மாற்றத்திற்கான, வழிபாட்டிற்கான, இறை வேண்டலுக்கான, வெளி தொடர்பிற்கான இடமும் கூட. எ பிளேஸ் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மேஷன், ப்ரேயர் அண்ட் வர்ஷிப்பிங், பைபிள் ஸ்டடி, ஈவன் ஃபார் அவுட்ரீச். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கானான் நாட்டிலுள்ள சுனேம் நகரில் வாழ்ந்து வந்த சுனேம் பெண்ணின் குடும்பத்தினர் எலிசா என்ற இறைவாக்கினரை புனிதர் என நன்றாக அறிந்து அவருக்காக தன் வீட்டின் மேல் தளத்தில் சிறிய அறையை கட்டி அதில் அவரது திருப்பணிக்கான சகல வசதிகளையும் அமைத்து அவருக்கு விருந்தோம்பினர் என்பது 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8 முதல் 12 வரை உள்ள வசனங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது, இந்த குடும்பம் அந்நியர்களை ஏற்றுக்கொண்டு உபசரிக்கின்ற பண்புகளை கொண்டிருந்தனர் என்பதும், இதனால் அவர்கள் இறையாட்சியை உரிமை பேர் என பெற்றனர் என்பதும் உண்மைதானே. தொடக்க கால கிறிஸ்துவ குடும்பங்கள் யோவானின் தாய் வீட்டு மேல் அறையில் கூடி சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பேதுருவுக்காக இறைவனிடம் மன்றாடினர் என்பதும், இறைவன் அவர்களது மன்றாட்டை கேட்டு பேதுருக்கு விடுதலை அளித்தார் என்பதும் திருத்தூதர் பணிகள் 12ஆம் அதிகாரம் 6 முதல் 12 வரை உள்ள வசனங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆக, தொடக்க கால கிறிஸ்துவ குடும்பம் இறை வேண்டலின் இடமாக இருந்தது என்பது தெளிவு. கருணை, இரக்கம், பரிவு, ஈகை, தொண்டு என்பது இல்லத்திலிருந்தே, குடும்பத்திலிருந்தே தொடங்குகிறது என்பது என்றும் மறக்க முடியாத பழமொழி. இது மனித நேயத்தை வெளிப்படுத்துகின்ற சிறப்பு குணங்கள். இறைப்பற்றும், கடவுளுக்கு அஞ்சி நடந்து, மக்களுக்கு இரக்கம் செயல்கள் செய்து, இடைவிடாது இறைவனிடம் மன்றாடி வந்த கொர்நேலியுவின் குடும்பம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்பது திருத்தூதர் பணிகள் 10ஆம் அதிகாரம் 2 முதல் 22 வரை உள்ள வசனங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இக்குடும்பத்தினர் தங்களது இறைப்பற்றிற்காக செயலை, இறைவனிடம் காட்டின அன்பை அடுத்திருப்பவர்களுக்கு செய்த இரக்க செயல்களால் வெளிப்படுத்தினர். அதாவது, சொல்லில் அல்ல, செயலில் காட்டினர். இக்குடும்பத்தை குறித்த நிகழ்வு என்பது திருச்சபை வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக அமைந்த மிகப்பெரிய நிகழ்வு. ஆழ்ந்த அன்பையும் நெருக்கமான உறவின் பண்பையும் நம்பிக்கையும் கொண்ட
தொடக்க கால கிறிஸ்துவ குடும்பங்கள் நட்புடன் உறவாடி நேர் மனத்துடன் ஒன்று கூடி வழிபாடு செய்தார்கள், இறைவனிடம் மன்றாடினர், அதிலே நிலைத்திருந்தனர் என்பதும் தங்கள் நட்புறவுக்கு அடையாளமாக ஆர்வமுள்ள உயிர் துடிப்புள்ளவர்கள் தங்களிடமிருந்து பொருள்களை தேவை உள்ளவரிடம் பகிர்ந்து கொண்டார்கள் என்பதும் அவர்களின் ஒப்பற்ற செயல்களால் எல்லா மக்களிடையே நல்ல எண்ணத்தை பெற்றிருந்தார்கள் என்பதும் திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 42 47 வரை உள்ள வசனங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தொடக்க கால உள்ளூர் திருச்சபை குடும்பங்கள் பிரிஸ்கா அக்கிலா என்பவரின் குடும்பத்தில் ஒன்று கூடினர் என்பது ரோமர் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்படியானால் அக்குடும்பங்கள் இறை மன்றாட்டில் நிலைத்திருந்தனர் என்று நம்பலாம். குடும்பங்கள் என்பது மாற்றத்திற்கான மையம், சென்டர் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மேஷன், வழிபாட்டிற்கான மையம், சென்டர் ஃபார் வர்ஷிப், இறை வேண்டலுக்கான மையம், சென்டர் ஃபார் ப்ரேயர், திருமறை ஆய்விற்கான மையம், சென்டர் ஃபார் பைபிள் ஸ்டடி, அடுத்து இருப்பவர்களின் தேவைகளை குறித்து சிந்திக்கின்ற மையம், சென்டர் ஃபார் ஃபோக்கஸிங் தி நீட்ஸ் ஃபார் அதர்ஸ். ஆக திருச்சபை அரசியல் மற்றும் கொள்கை கோட்பாடுகளை குறித்து விவாதிப்பதை விட்டு தேவையில்லாதவற்றிற்காக நேரத்தை வீணாக்குவதை விட நம் கிறிஸ்துவ குடும்பங்கள் சமூகங்கள் ஒரு மனதோடு ஓரிடத்தில் ஒன்று கூடி பல்வேறு திருப்பணிகளுக்காக துன்பத்தோடும் துயரத்தோடும் கண்ணீரோடும் கவலையோடும் வலியோடும் வேதனையோடும் பல்வேறு நோய்களோடும் இருக்கின்றவர்களுக்காக, அடுத்திருப்பவர்களின் தேவைகளுக்காக, இன்ன பிற நிகழ்வுகளுக்காக இறைவனிடம் மன்றாடுவோமே, செய்வோமே, சிந்திப்போம், செயல்படுவோம். The family that prays together stays together. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.